ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் யூடியூப்க்கு பிகினரு, நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னென்ன வீடியோ போடணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு விளாகிங் சேனலுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு 10 நான் சொல்கிறேன். அதை சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ நல்லாயிருக்கும். அது உங்கள் சேனலில் போடும்போதுமே, அந்த கண்டென்ட்டெல்லாம் போடும்போதுமே நீங்கள் வந்து உங்கள் சேனல் நல்லா க்ரோத் ஆகும், வியூஸும் அதிகரிக்கும், இன்க்ரீஸும் அதிகரிக்கும், சப்ஸ்கிரைபும் ஏறும், வாட்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷன் பண்ணி அமௌண்ட்டு earn பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுனா, நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் நிறைய போடுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நானே இப்போ தான் யூடியூப்க்கு பிகினர், இப்போ தான் நான் யூடியூப் உள்ளே வந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ எந்தெந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ விளாகிங்க்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னுக்கிறேன். ஸோ நான் ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ விளாகிங் தகுந்த மாதிரி ஸோ நீங்கள் அந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பென்னு பேப்பர் இருந்தால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் போடும்போது ஸோ உங்கள் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எடுத்துக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உதவும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸோ பிளேஸு, நீங்கள் விளாகிங் பண்ணுற பிளேஸு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் முன்னாடி போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன கவர் பண்ணலாம், என்னென்ன கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட் எடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பிளேஸெல்லாம் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வீடியோ போடலாம். ஸோ செகண்ட் என்னென்னா, ஸோ வீக்லி கம்பல்சரி ஒரு 2 வீடியோவாச்சும் நீங்கள் விளாகிங் சம்மந்தமாக வந்து நீங்கள் போடுங்க. ஸோ லைக் ட்ராவலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ உங்கள் விளாகிங் எந்தெந்த கேட்டகரி தகுந்த மாதிரி இருக்குதோ ஸோ வீக்லி கம்பல்சரி ஒரு 2 வீடியோவாச்சும் போடுங்க. ஸோ உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு அது இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த தேர்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து விளாகிங் எடுக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லா இடமும் கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆள் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரி முடியாது. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஒரிஜினல் ஒரு ட்ரைபேடு அண்ட் மைக், ஸோ அந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மினிமமாகவே இருக்குது, 500 அண்டர் 500 அந்த ரேஞ்சிலே போயா மைக்கெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரைபேடெல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது 5th பாயிண்ட்டு. ஸோ 6th பாயிண்ட் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா ஸோ கம்பல்சரி ஷையாக இருக்கும். ஸோ 2 வீடியோ 3 வீடியோ எடுக்கும்போது கம்பல்சரி ஷையாக இருக்கும். ஸோ அந்த ஷையாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல மீனான கண்டென்ட்டெல்லாம் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஸோ ஷையாக இருக்குது, நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஷையெல்லாம் பட வேணாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு 10 வீடியோஸ் மேலே நீங்கள் எடுக்கும் போதுமே அந்த ஷையெல்லாம் போயிடும். ஸோ அந்த ஷை பட்டுன்னு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மெயினான கண்டென்ட்டு, மெயினான ரீச் பண்ணுற கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஷையெல்லாம் வேணாம். ஸோ அது உங்கள் சேனலை கொஞ்சம் பாதிக்கும். ஸோ 7th பாயிண்ட் என்னென்னா, கேமரா ஷேக். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெபிலேஷனாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலேஷனாக எடுங்க. ஸ்டெபிலேஷனாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ கேமரா குவாலிட்டி, ஸோ பார்க்குற ஆடியன்ஸ், வியூஸர் எல்லாருமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளாகிங் எடுக்கும்போது ஒரு கேமரா ஷேக் ஆச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள், பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரைபேடோ இல்லை செல்ஃபி ஸ்டிக்கோ எதனா வாங்கி வச்சுக்கின்னு ஸோ ஷேக் ஆகாமல், முடிஞ்ச அளவுக்கு ஷேக் ஆகாமல் நீங்கள் வீடியோ கொடுக்க பாருங்கள். ஸோ உங்கள் வீடியோ சேனல் எல்லாமே நல்ல க்ரோத் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, எடிட்டிங் சாஃப்ட்வேர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ ஜாஸ்தி எடிட்டிங் சாஃப்ட்வேரெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எடிட்டிங்கெல்லாம் ஸோ பக்காவாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளாகிங் தகுந்த மாதிரி ஒரு ட்ராவல் போகிறீங்களா, ஃபுட்டு கேட்டகரி போடுறீங்களா, இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிப் பை கிளிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணுங்கள். எந்தெந்த கிளிப்பு போட்டால் வியூஸ் பார்ப்பாங்க, எந்தெந்த கிளிப்பு போட்டால் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மைண்ட் தாட் வச்சு ஸோ எடிட்டிங்லேயே ஒரு 2 to 3 hours கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடிட்டிங் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ ஸோ வியூவர்ஸ் அந்தளவுக்கு உள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சேனல் நல்லா க்ரோத் ஆகும், சப்ஸ்கிரைபும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீடியோ கண்டினியூஸாக போடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரெல்லாம் வீடியோ விளாகிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு 2 வீடியோ போட்டு அப்புறம் விட்டுறீங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு அப்புறம் இன்னும் ஒரு 2 வீடியோ போடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஸோ கம்பல்சரி வீக்லி ஒரு 2 வீடியோவாச்சும் நீங்கள் போடுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான்.
வீக்லி கண்டினியூஸாக வீடியோ போட என்ன ஆகுனா சேனல் அடுத்தடுத்து க்ரோத் ஆகினே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா, உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் வியூவர்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே உங்களுடைய செகண்ட் வீடியோ ப்ளே ஆகிறது ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக வீடியோ போட்டுனே இருக்கணும். ஸோ வீடியோ போடும்போது என்ன ஆகுனா சேனலும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா லைட்டிங் கேமரா. இப்போ நம்ம என்னுடைய ஸ்டூடியோவில் நான் எடுக்கல. ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா 2 லைட் 3 லைட் கிட்ட நான் வச்சு நான் எடுப்பேன். இப்போ நான் அவுட்டோரில் தான் எடுத்துன்னுக்கிறேன். ஸோ லைட்டிங் மார்னிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி லைட்டிங் செட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெஸ்ட் நீங்கள் பார்த்துன்னு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா குவாலிட்டி இப்போ பெஸ்ட்டு ஆக்ஷன் கேமராலாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃபோனில் எடுக்கலைன்னா கூட 100,000 2,000 கிட்ட பெஸ்ட்டு கேமரா குவாலிட்டியெல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 10 விஷயத்தை நீங்கள் உங்கள் சேனல் அப்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சப்ஸ்கிரைபர் எல்லாமே முதற்கொண்டு வியூஸ் ஆகும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.